யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திற்கு திருப்பிக் கொள்ள உங்களை அன்போடு கூட கேட்கிறேன். யாக்கோப்பு 5:17 எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். யாக்கோப்பு ஜெபத்தை குறித்து சில முக்கியமான விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார் நமக்கு. யாக்கோப்பினுடைய இந்த 5 அத்தியாயங்களிலேயும் ஜெபத்தை குறித்து வரக்கூடிய சில குறிப்புகளை நாம் கவனிக்கும்போது விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்று ஆரம்ப அத்தியாயத்திலேயே சொல்லுகிறார். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். அதுதான் ஜெபம். அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். அது ஜெபத்துக்கு பதில். ஆனால் எப்படி கேட்க வேண்டும்? அவன் எவ்வளவாகலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். அப்படியானால் ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமாக இருக்க வேண்டும்? விசுவாசத்தோடு கூடிய ஜெபமாக இருக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் சந்தேகத்தோடு கேட்கிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருக்கிறான். ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபமாயிருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இதே விசுவாசம் உள்ள ஜெபத்தை பற்றி 5ஆம் அதிகாரத்திலே 15வது வசனத்திலே சொல்லுகிறார். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே உள்ள விசுவாசம், இங்கே சொல்லப்படுகின்ற விசுவாசத்துக்கும் சின்ன ஒரு வேறுபாடு இருக்கிறது. 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விசுவாசத்திற்கும் இந்த 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட விசுவாசத்திற்கும் ஒரு சின்ன சற்று வேறுபாடு இருக்கிறது. ஜெபம் என்பது தேவனிடத்தில் நாம் உறவாடுவது, தேவனோடு கூட சம்பாஷிப்பது. ஜெபம் என்பது மந்திரம் அல்ல. புரியாத ஒன்றை, நமக்கும் புரியாததை கடவுளிடத்தில் சொல்வது மந்திரம் என்று சொல்லுகிறார்கள் இல்லையா? ஏதோ நிறைய பூஜைகள் செய்வாங்க, அர்ச்சனைகள் செய்வாங்க, மந்திரங்களை சொல்லுவாங்க, பல பஜனைகளை செய்வாங்க, நிறைய விஷயங்களை ஓதுவாங்க. ஆனால் ஓதுறவங்களுக்கும் தெரியாது என்னன்னு, கேட்கிறவர்களுக்கும் புரியாது. இது அல்ல. ஜெபம் என்பது சாதாரண மனிதன் தெய்வத்தோடு கூட உறவாடுவது, சம்பாஷிப்பது, பந்தபாசத்தை வளர்த்து கொள்வது, பெற்றோரும் பிள்ளைகளும் உறவாடுவதை போன்றது. ஒரு தகப்பனிடத்தில் பிள்ளைகள் உரிமையோடு பேசுவதை போன்றது. பேசும்போது என்னெல்லாம் பேசுவோம்? பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு வருது, என்னெல்லாம் சொல்லுவாங்க? அங்கே நடந்ததையெல்லாம் அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் அவங்க கூட எல்லாத்தையும் கேட்டு மகிழ்வீங்க இல்லையா? எல்லா விஷயமும் சொல்லுவாங்க. டீச்சர் அடிச்சிட்டா சொல்லுவாங்க, கூட இருந்த பிள்ளைகள் அடிச்சிட்டா சொல்லுவாங்க, விளையாண்டதை பற்றி சொல்லுவாங்க, சாப்பிட்ட விஷயங்களை பற்றி சொல்லுவாங்க, எல்லாமே பேசுவாங்க. அவங்க சந்தோஷங்கள், அவங்க சங்கடங்கள், அவங்களுடைய துக்கங்கள், பாரங்கள், மனசில் இருக்கிற கேள்விகள், குழப்பங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அதுதாங்க ஜெபம். வேதத்தில் எழுதியிருக்குது, நீங்கள் ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து எல்லா உணர்வுகள், எல்லா சூழ்நிலைகள், உங்களுடைய சந்தோஷம், உங்களுடைய துக்கம், உங்களுடைய மனசில் உள்ள கவலை, பாரம், சுமை, அத்தனையும் எல்லாவற்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் சிந்தையையும் உங்கள் இருதயத்தையும் நிரப்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக இப்படி ஜெபம் என்பது தேவனோடு சம்பாஷிப்பதற்கு, உறவை வளர்ப்பதற்கு மிக அவசியமானது. நீங்கள் எல்லாவற்றையுமே பகிர்ந்து கொள்ளலாம். வேதாகமத்தில் நம்ம படிக்கும்போது சங்கீதங்களை பாருங்கள், அவங்களுடைய சந்தோஷங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க, சங்கடங்களை பகிர்ந்து கொள்கிறாங்க, நெருக்கடிகளை பகிர்ந்து கொள்கிறாங்க, பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்கிறாங்க, வியாதியின் நேரத்தில் வியாதியை பற்றி பேசுகிறாங்க, எதிரிகளுடைய சூழ்நிலைகளை எல்லாம் சொல்லி ஜெபம் பண்ணுறாங்க.
கேட்குறாங்க. ஜெபம் என்று நீங்கள் நினைக்கும் பொழுதெல்லாம் மந்திரம் என்று நினைத்து விடக்கூடாது. ஆக ஜெபம் ஒரு இடத்துக்கோ ஒரு நேரத்துக்கோ அல்லது ஒரு சூழ்நிலைக்கோ மட்டும் நீங்கள் அதை ஒதுக்கி கொள்ளக்கூடாது. அது அப்படி செய்யலாம். ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், ஒரு குறிப்பிட்ட விதத்தில், ஒரு குறிப்பிட்ட சரீர பாவனையோடு நீங்கள் ஜெபிப்பதில் தவறில்லை. ஆனால் அது மட்டும் ஜெபம் அல்ல. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் இயேசுவோடு உறவாடுங்கள். எப்பொழுதும் அவரோடு கூட நீங்கள் கலந்துரையாடல் செய்யுங்கள். நல்லா பேசுங்க. அப்படியானா எல்லா நேரமும் பேசலாம் இல்லை? குளிக்கும்போது பேசலாம், பஸ்ஸில் இருக்கும்போது பேசலாம், நீங்கள் உங்களுடைய சொந்த அலுவல்களை செய்யும்போது பேசலாம், காட்டு வேலைகள் செய்யும்போது பேசலாம். எப்பொழுதுமே அவரோட பேசிகிட்டே இருக்கலாம். எப்பொழுதும் பேசலாம். ஆக பேசும்போதெல்லாம் உடனே பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு ஆரம்பித்தா தான் அது ஆரம்பம்னு நினச்சிடாதீங்க. பொது இடங்களில் அதெல்லாம் தேவை. சில வேளைகளில் அது தேவை, சிலர் கூடி ஜெபிக்கும் போது. மற்றபடி இந்த கட்டுப்பாடெல்லாம் உங்களுக்கு கிடையாது. நீங்கள் மிகுந்த சர்வசாதாரணமாய், ஆனால் பயத்தோடு, பக்தியோடு, தாழ்மையோடு உங்கள் தேவனிடத்தில் எப்பொழுதும் நீங்கள் கலந்துரையாடல் செய்து கொண்டே இருக்கலாம். நீங்கள் உரையாடி கொண்டே இருக்கலாம். பந்தபாசத்தை நீங்கள் வளர்த்து கொண்டே இருக்கலாம். புரிகிறதா நான் சொல்வது? ஆக ஜெபத்தை ஒரு நேரத்திற்கும் ஒரு இடத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட பாவனைக்கும் உள்ளே நீங்கள் முடக்கி விடக்கூடாது, அடக்கி கொள்ளக்கூடாது. ஜெபம் என்பது என்னை பொறுத்த மட்டும் ஒரு உறவு. ப்ரேயர் இஸ் அ ரிலேஷன்ஷிப். இது ஒரு பெரிய பந்தபாசம். அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில் உள்ள ஒரு பெரிய பந்தபாசம். ஆகவே புதிய ஏற்பாட்டில் தான் முறை தெய்வத்தை அப்பான்னு சொல்லி தந்து இயேசு நமக்கு கற்பித்தார். அப்பா அப்படின்னு கூப்பிடக்கூடிய ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்தார், கற்றுக் கொடுத்தார் இல்லையா? எவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? எந்த மதத்திலையும், எந்த போதனையிலையும், எந்த கிரந்தங்கள்லையும், எந்த இதுலையும் இல்லாத ஒன்று. நீங்கள் அப்பாட்ட பேசுகிறீங்க. நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கோம். உரிமையோடு கூப்பிடக்கூடிய ஒரு ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய அடிமைத்தனத்தின் ஆவி அல்ல, விடுதலையின் சுயாதீனத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம். ஆக நல்லா பேசுங்க. ஆனால் அப்படி பேசும்போது யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? நீங்கள் விசுவாசத்தோடு கேட்க வேண்டும். என்ன கேட்க வேண்டும்? ஆண்டவரிடத்தில் எதை கேட்டாலும் கொடுப்பாரா? எழுதியிருக்குது, எதை கேட்டாலும் நான் என் நாமத்தினால எதை கேட்டாலும் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் இயேசு கிறிஸ்து. ஆனால் எதையும் கேட்பீங்களா? நீங்கள் எதையும் கேட்பீங்களா? குழந்தையாக இருக்கும்போது நீங்கள் கேட்குற விதம் வேறு, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக முதிர்ச்சி அடையும் போது நீங்கள் கேட்குற விதம் வேறு இல்லையா? இதை போல் ஆரம்பத்தில் உங்களுடைய மழலை பேச்சு, உங்களுடைய கொஞ்சம் நீங்கள் உங்கள் குறைந்த அறிவில் பேசுகிறதெல்லாம் சரிதான், ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிறார், கேட்குறார். நீங்கள் கேட்கலாம் ஆண்டவர்கிட்ட. நம்ம சிறு குழந்தைகளாக இருக்கும்போது பெற்றோர்கள்ட்ட பலதையும் கேட்குறோம். ஆனால் வளர வளர நம்ம இம்மைக்காக தேவனை தேடாமல் மேலானவைகளை நாடி தேட வேண்டும். மேலானவைகள் என்ன? அவர் நம்மை போல நம்மை மாற்றும்படி நமக்கு அழைப்பு கொடுத்துருக்கிறார். நம்ம கிடைத்த அழைப்பு மேலான அழைப்பு, பரிசுத்தத்துக்கான அழைப்பு. சரிதானா? நம்ம ரொம்ப பணக்காரங்களாக இருக்கணுங்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை அழைக்கலை. புரியுதுங்களா? நம்ம இந்த உலகத்தில் வசதியாக சுகத்தோட நல்ல கம்பீரமாக இருக்கணுங்கிறதுக்காக அழைக்கலை, பரிசுத்தத்திற்காக நம்ம அழைத்திருக்கிறார். அவரை போல மாறுபடி நம்ம அழைத்திருக்கிறார். ஆகவே அவருடைய திவ்ய சுபாவங்களுக்கு நாம் பங்காளிகளாக வேண்டும். அப்போ நீங்கள் எதை கேட்பீங்க? போக போக ஆண்டவரிடத்தில் நீங்கள் பொறுமையை கேட்பீங்க, தாழ்மையை கேட்பீங்க. நீங்கள் மன்னிக்கிற ஒரு பெரிய மாண்பை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட விரும்புவீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய எரிச்சல், கோபம், கசப்பு, வைராக்கியம், விரோதம், பகை உணர்வு, அசுத்தம், காமவிகாரம், வன்கண், தூஷணம், துன்மார்க்கமான வாழ்க்கை, இவைகளெல்லாம் மாற்றிக்கொண்டு பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தமடைய நீங்கள் கேட்பீர்கள். இப்படி நீங்கள் மேலானவைகளை கேளுங்க. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால், இந்த ஞானம் பள்ளிக்கூட படிப்புக்காக சொல்லப்பட்டதல்ல. தேவனுடைய பார்வையில் உங்களுடைய சூழ்நிலைகளை பார்ப்பதற்கு ஞானம் வேண்டும். தேவனுடைய பார்வையில் பூலோகத்தை பார்க்க வேண்டும். பூலோகத்தின் பார்வையில் தேவனை பார்ப்பது அல்ல,
பரலோகத்தின் பார்வையில் பூலோகத்தை பார்ப்பது. உங்களுக்கு நடக்கின்ற எல்லாவற்றையும் தேவனுடைய பார்வையில் பார்க்க நீங்கள் முயற்சிப்பது, அறிந்து கொள்ள விரும்புவதற்கு தான் பேர் ஞானம். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் தேவனிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே இந்த சூழ்நிலையை நான் உங்கள் பார்வையில் பார்க்கணும், எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்கு, இந்த நெருக்கடி, இந்த துன்பம், இந்த வியாதி, இந்த வேதனை, இந்த போராட்டங்கள், தேவன் இதில் என்ன சொல்லுகிறார், கர்த்தர் என்ன என்னோடு கூட கற்றுக்கொள்ள விரும்புகிறார், எப்படி நான் தெரிச்சு இதிலிருந்து தப்பிச்சு ஓடணுங்கிறதல்ல, இதன் மூலமாய் கர்த்தர் எனக்கு என்ன கற்றுக் கொடுக்க விரும்புகிறார் என்று நீங்கள் அறிய விரும்புவது தான் தெய்வ ஞானம். அதற்காக தேவனிடத்தில் கேளுங்க. அப்படி கேட்கும்போது எப்படி கேளுங்க? விசுவாசத்தோடு கேளுங்க அப்படின்னு சொல்கிறார். விசுவாசத்தோடு கேளுங்க. விசுவாசம்னா என்ன? அவரே அதற்கு நிறைய விளக்கம் கொடுத்துட்டார். விசுவாசம்ங்கிறது நம்ம ஒருவேளை நினைக்கலாம், வேத புஸ்தகத்தின் மூலமாக தான் நமக்கு விசுவாசம் வளருது. வேதத்தில் உள்ள சத்தியங்களை படிக்க படிக்க, சம்பவங்களை படிக்க படிக்க உங்களுடைய விசுவாசம் வளர்ச்சி அடையுது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வார்த்தையினாலே வரும். சரிதான். ஆனால் இந்த விசுவாசம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? என்னை மாற்றி அமைக்க வேண்டும். இங்கே விசுவாசம்னா என்ன தெரியுமா? தேவன் மேலுள்ள நம்பிக்கை மட்டுமல்ல, அதோடு கூட அவருக்கு நம்முடைய வழிகளை ஒப்பு கொடுப்பதும் ஓய்வில்லாமல் கீழ்ப்படிவதும் தான் விசுவாசம். விசுவாசம் என்பது ஏதோ 10 வசனம் எனக்கு தெரியும் என்றோ, அல்லது தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் நாம் வேண்டிக் கொள்ளும் போது எனக்கு பலனளிப்பார் என்று விசுவாசிப்பது மட்டுமல்ல, என்னுடைய வழிகளை கர்த்தருக்கு ஒப்புவித்து, என்னுடைய வழிகள் என்றால் என்ன? என் சிந்தனை, என் எண்ணம், என் நோக்கம், என்னுடைய உணர்வுகள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் வச்சு இது சரிதானா என்று தேவ வெளிச்சத்தில் கொண்டு வந்து அவருக்கு பிரியமாக நடக்க முயற்சிப்பது, தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்பது, தேவன் சொல்லுவதற்கு எல்லாம் கீழ்ப்படிவது, அதுதான் விசுவாசம். ஆபிரகாமை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆபிரகாமுடைய விசுவாசம் மெச்சத்தக்க விசுவாசம். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான், விசுவாசிகளின் தகப்பன் என்று பெயரும் பெற்றான். ஆனால் விசுவாசத்திலேயே அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். அதையும் நீங்கள் கவனிக்கணும். விசுவாசத்தில் அவர் மிகவும் பெரிய பட்டம் பெற்றாலும் அந்த விசுவாசத்தில் தான் அவர் பெரிய தோல்வியும் அடைஞ்சார். பல நேரங்களில் அப்படி தோல்வி அடைஞ்சு தோல்வி அவருக்கு ஒரு முடிவில்லை. முயற்சி பண்ணிக்கொண்டே இருந்ததினால், தேவ பக்தியோடு முயற்சி செய்ததினால் விசுவாசத்தில் ஒரு வல்லவராயிட்டார். கடைசியில் சாந்த குணத்தில் மெச்சப்பட்டவர், போற்றப்பட்டவர் யார்? மோசே. ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த சாந்த குணம் இல்லாமல் தான் அவர் பெரிய தவறை செய்தார். அவசரப்பட்டு கோபப்பட்டு வாயில் வந்தபடியெல்லாம் ஒரு நாள் பேசிட்டாரு. எதில் அவர் பட்டம் பெற்றாரோ அதில் தான் மிக பெரும் தோல்வியும் அடைஞ்சிருக்கார். இப்படி நீங்கள் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் எடுத்து பாருங்க, அவங்க எதில் பெரிய சாதனை படைச்சாங்களோ அதில் எலியாவை பாருங்க. எலியா ரொம்ப சாதனைக்கு சொந்தக்காரர். வானத்திலிருந்து அக்னி இறக்குனார், வானத்தை அடைச்சார், வானத்தை திறந்தார். ஒரு நாள் வானத்திலிருந்து அக்னி ரதங்கள் வரும்பொழுது அதில் ஏறி அப்படியே மறைஞ்சே போயிட்டார். அவருக்கு மரணமே வரல. ரொம்ப தைரியசாலி. ஒரு தேசத்தையே உழுக்குனார். வா சவாலுக்கு வான்னு கூப்பிட்டார். அவர் தனி மனுஷனாக நின்னார். தேசமெல்லாம் ஒன்றா நினைச்சு 850 பூசாரிகளும் மந்திரவாதிகளும் அவருக்கு விரோதமாக நின்னாங்க. ஒரு நாள் சொன்னார், எல்லாரும் வாங்கன்னாரு. எல்லாரும் ஏகோபித்து வந்து நிற்கிறாங்க. பெரிய விளம்பரம், இன்னைக்கு வானத்திலிருந்து அக்னி இறங்க போகுது. யாருடைய ஜெபத்துக்கு கேட்டு வானத்திலிருந்து அக்னி இறங்குதோ அவங்களுடைய தெய்வம் தான் தெய்வம். கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள். எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள். வாங்க, நீங்களும் ஒரு காளையை தெரிஞ்செடுத்துக்கிடுங்க, நானும் ஒரு பலியை செலுத்துகிறேன். யாருடைய பலியின் மேல் அக்னி இறங்குகிறதோ பார்க்கலாம். அவர்தான் தெய்வம். அக்னியை இறக்குகிற ஆண்டவர் தான் தெய்வம். பாருங்கள், இப்படி சவாலுக்கு எடுத்த இந்த பெரிய தைரியசாலி 850 மந்திரவாதிகளையும் தீர்க்கதரிசிகளையும் ஒரே கல்லில் வெட்டி போட்டவர் பெரிய தைரியசாலி. ஆனால் அவர் தோற்கிறது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா அதிலே தான் தோற்று போகிறார்.
ஒரு ஆகாப் ராஜாவுக்கு முன்னாடி வரிஞ்சு கட்டி நின்னவர் எசபேலுக்கு முன்னாடி அவரால் நிற்க முடியலை. பயந்துட்டார். பயந்து தளர்ந்து சோர்ந்து ஒரு சூறைச் செடிக்கு அடியில் போய், சூறைச் செடின்னா ஒருவேளை சுண்டைக்காய் செடியா அப்படின்னு தெரியலை, காட்டில் உள்ள சுண்டைக்காய் செடி மாதிரி, அதுக்குள்ளே போய் மறைஞ்சி ஒளிஞ்சி படுத்துக்கிட்டு, எதுக்கு இந்த உயிர் எனக்கு, எடுத்துக்கிடுங்க, இப்போமே போதும், ஊழியமெல்லாம் செஞ்சது போதும், என்னை இத்தனை நாள் நான் இவ்வளவெல்லாம் செஞ்சோம், எனக்கு எந்த விதமான ஒரு புண்ணியமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டாரு. ரொம்ப சோர்ந்து போயிட்டாரு, பயந்து போயிட்டாரு, தளர்ந்து போயிட்டாரு. அதே நேரத்தில் எலியாவின் ஆவி அப்படின்னு சொல்லி பைபிள் எழுதியிருக்குது. எலியாவின் ஆவி உடையவனாய், எவ்வளோ திடசாலி, எவ்வளோ தைரியசாலி. ஆக விசுவாசம்ங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சில வசனங்களை நம்ம கற்றுக்கொண்டு இயேசுவை நான் விசுவாசிக்கிறேங்கிறது இல்லை. என் வழிகள், என் நினைவுகள், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய திட்டங்கள், என்னுடைய தீர்மானங்கள் எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து அவர் சொல்கிறதை நான் ஏற்றுக்கொண்டு ஓய்வில்லாமல் கீழ்ப்படிந்து போவது தான் விசுவாசம். அப்போ விசுவாசத்தில் என்னெல்லாம் இருக்குது? நம்பிக்கை இருக்கிறது, தேவன் இருக்கிறார். பிசாசுகளும் நம்புது, பார்த்தீங்களா? தேவன் இருக்கிறார் என்று பிசாசுகளும் நம்புகிறது. இயேசுதான் மெய்யான தெய்வம், பிசாசுகளும் விசுவாசிக்கின்றன. ஆனால் அதுக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஒரு வித்தியாசம், இது செயல்படுகின்ற விசுவாசம், இது கிரியையில் வெளிப்படுகின்ற விசுவாசம். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆவி இல்லாத மனுஷன் செத்த மனுஷன், அது மாதிரி ஜீவன் இல்லாத மனுஷன், அதுபோல் கிரியை இல்லாத விசுவாசம். ஆக நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது விசுவாசத்தோடு கேட்க வேண்டும் என்று வரும்போது நீங்கள் ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், தேவன் ஏற்கும்படி நம்ம நடக்கவும் வேண்டும். நம்முடைய ஜெபங்களுக்கு ஏன் பதில் பல நேரங்களில் வர்றதில்லை அப்படின்னா, நான் தேவனுக்கு ஏற்கும்படி நடப்பதில்லை. நம்முடைய வழிகளை தேவனுக்கு ஏற்றபடி சீர்படுத்தி கொள்வதில்லை. நாம் நம்மை தேவன் விரும்புகிறது போல சுத்திகரித்துக் கொள்வதில்லை. கர்த்தருக்கு பிரியம் உண்டாக அவருக்கு பாத்திரமாய் நடக்காமல் இருக்கிறோம். நமக்கு காரியங்கள் வாய்ப்பதில்லை. ஆரம்பத்தில் நீங்கள் ஆண்டவரை அறிஞ்ச புதுசில் கேட்டதெல்லாம் உடனே கிடச்சிருக்கும். ஆனால் போக போக நீங்கள் ஆண்டவரை பயன்படுத்தணும்னு உங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் வேண்டிக் கொள்வதனால் கிடைக்காமல் போக. அதனால் தேவனுடைய ஆசையை, தேவனுடைய மனசை, தேவனுடைய விருப்பத்தை உங்கள் விருப்பமாக நீங்கள் மாற்றிக்கொள்வதற்கு தான் பெயர் விசுவாசம். விசுவாசம் உள்ள ஒரு விசுவாசத்தோடு ஜெபிங்க. அப்போ விசுவாசம் இல்லாமல் ஜெபித்தா காற்றில் அடிபட்டு அலைகிற அலையை போல அவன் காணப்படுவான். நீர்மனம் உள்ள மனுஷன் தான் எதையும் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என்று நினையாதிருப்பானாக அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொரு ஜெபம் அங்கே சொல்லியிருக்கு இல்லையா? நான் சொன்னேன், இந்த 5வது அதிகாரத்தில் விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். 5:15. இதில் விசுவாசம் என்பது கொஞ்சம் ஒரு வித்தியாசம். என்ன அப்படின்னா, நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க பாருங்கள், அங்கே ஒரு முக்கியமான இந்த விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும்னு போட்டிருக்குல்ல, அதுக்கு விசுவாசம் உள்ள ஜெபம்னு சொல்கிறத விட விசுவாச ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். ப்ரேயர் ஆஃப் ஃபெய்த், விசுவாசமுள்ள ஜெபம். இந்த விசுவாசம் பரிசுத்த ஆவியானவரால் உனக்குள் உருவாக்கப்படுகின்ற ஒரு உறுதிப்பாடு. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. சில இடங்களில் கர்த்தருடைய ஆவியானவர் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும், சுகமாக்கும், விடுவிக்கும் என்று வரும்போது நம்ம எப்போ ஜெபம் பண்ணாலும் அப்படி சுகம் ஆயிடாது. ஆனால் சில வேளைகளில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் ஒரு உறுதிப்பாட்டை ஏற்படுத்தி ஜெபிக்க சொன்னால் அந்த ஜெபத்தின் மூலமாய் உறுதியான வெற்றி கிடைக்கும். இதில் 2-3 நிலை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சில நேரங்களில் நமக்கு நோய் எல்லாருக்கும் வரலாம், விசுவாசிகளுக்கும் வரலாம், தேவனை நேசிக்கிறவங்களுக்கு வரலாம், தேவன் நேசிக்கிறவர்களுக்கும் வரலாம். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். உங்களுக்குள் பரிசுத்த ஆவியானவர் உருவாக்குகின்ற ஒரு உறுதிப்பாடு, கான்ஃபிடன்ஸ், ப்ரேயர் வித் கான்ஃபிடன்ஸ். நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, உடனே விடுதலை கிடைக்கிறது.
அது ஒன்று. இன்னொரு நிலை இருக்குது, நீங்கள் பாவம் செய்வீர்களானால் அது என்ன செய்யணும்? நீங்கள் ஒரு பாவம் புண்ணியாளி அடிச்சுக்க பாவம் செய்தவனானால் அவனுக்கு மன்னிக்கப்படும். இது ஊழியக்காரருடைய வேலை, அவங்களுடைய வேலை. அவங்க உணர்ந்து அறிக்கையிடும்போது அப்போ சுகம் கிடைக்கும். மூணாவது இன்னொரு நிலை, அப்பவும் சில நேரம் சுகம் கிடைக்கலன்னா நம்ம யாருக்கு விரோதமாக பாவம் செய்திருக்கிறோமோ என்று யோசித்து அவர்களிடத்தில் ஒப்புரவாகி அவர்களோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும்போது உங்களுக்கு சுகம் உண்டாகும். இல்லை, சுகத்துக்கு இன்னொரு நிலையும் இருக்கிறது சுகம் பெற. ஆக இருக்கட்டும், விசுவாசம் உள்ள ஜெபம், பரிசுத்த ஆவியானவரோடு கூட சேர்ந்து நீங்கள் ஜெபிக்க நிற்கணும். சும்மா உங்கள் இஷ்டத்துக்கு கையை வச்சிடக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கிறது ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, ஜெபம் பண்ண நமக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். நமக்கு இன்னபடி வேண்டிக் கொள்ள நமக்கு தெரியாது இருக்கிறபடினால் 8வது அதிகாரம் ரோமர்கள் நிருபத்தில் எழுதியிருக்குது, நம்ம ரொம்ப பலவீனமானவங்க, நமக்கு தேவனுடைய சிந்தை என்னதுன்னு தெரியாது. அதனால உங்களுக்கு ஜெபிக்கிறதுக்கு ஜெபத்தின் ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஆகவே நம்ம என்ன செய்யணும்னா 26வது வசனம், ரோமர் 8:26, அந்தப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார், நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாதிருக்கிறபடியினால். நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, உங்களுக்கு ஜெபம் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுது, ஆனால் எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியுமா? எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியுமா? நிறைய நேரம் எனக்கு தெரியாதுங்க எப்படி ஜெபம் பண்ணணும்னு. ஆனால் ஜெபம் பண்ணணும். இங்கே யார் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவர்? பரிசுத்த ஆவியானவர். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னது, ஆண்டவரிடத்தில் இதை குறித்து எப்படி பேசணும், எதுக்காக சொல்லணும். அவங்க சொன்னது ஒரு பக்கம் இருக்கட்டும், அவங்களுடைய ஒரு காரியம் உங்கள்கிட்ட சொன்னாங்க, இதுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு. ஆனால் அதுக்காக எப்படி ஜெபம் பண்ணுறது? இங்கே உங்களுக்கு உதவி செய்ய பரிசுத்த ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை என்னதென்று அறிவார். இங்கே தான் ஒரு சிக்கல் இருக்கு. இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற ஆவியானவர் உங்களுக்கு துணையாக இருக்க வேண்டும். நீங்கள் அவருடைய சன்னிதானத்தை உணர வேண்டும், அதை நீங்கள் அனுபவிக்கணும். இல்லைன்னா அதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும். அவர் இருக்கிறத நீங்கள் அங்கீகரிக்கணும். நம்ம ஒன்றும் கண்டுக்கிறதே இல்லையே. ஜெபம் பண்ணும்போது, இன்னொருவருக்காக ஜெபம் பண்ணும்போது ஆவியானவரை அங்கீகரிக்கிறோமா? அவர் இருக்கார், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கலாம். நம்ம கூட ஒருத்தர் இருந்தால், ஒரு பெரியவர் இருந்தால், அனுபவசாலி ஒருத்தர் இருந்தால், ஒரு நல்ல பக்திக்குரியவராக இருந்தால், நல்ல முதிர்ச்சியானவர் இருந்தால் நம்ம என்ன கேட்போம்? இப்படி செய்கிறது சரிதானுங்களா, இப்படி செய்யலாமா, எது கரெக்டு அப்படின்னு கேட்குற மாதிரி நாம் ஆவியானவரிடத்தில் கொஞ்சம் ஆலோசனை கேட்டுக்கொள்ள வேண்டும். இங்கே தான் நீங்கள் இருதயங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சிருக்காது இல்லையா? இப்போ என் வீட்டிலே இருக்கக்கூடிய என் பிள்ளைகள் என் கூடயே இருக்கிறாங்க, எனக்கு எல்லாமே அவங்கள பற்றி தெரியும் அப்படின்னா கிட்டத்தட்ட அது வேறு விஷயம். ஆனால் என் பிள்ளைகள் வெளியில் இருக்கிறாங்க, அவங்க மாதக்கணக்காக எங்கேயோ தங்கியிருக்கிறாங்க, அப்புறம் வர்றாங்க, பார்க்குறேன், எனக்கு இப்போ என் பிள்ளைகளை தெரியும்னு ரொம்ப சொல்லிட முடியாது. என்ன நடக்குது தெரியாதே. யோபு தன் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து விடுவார்களோ என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் பலி செலுத்துறதை பார்த்தீங்களா? இதையெல்லாம் அறியக்கூடிய ஆவியானவர் ஒருவர் இருக்கிறார் உங்கள் கூட. அதனால் நீங்கள் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி தடாபுடான்னு சொல்லி எடுத்தேன் கவுத்தேன்னு ஒரு ஜெபத்தை செய்ய முடியாது. நீங்கள் கொஞ்சம் ஆவியானவரோட கூட கன்சல்டேஷன் பண்ணணும். அவர்கிட்ட நீங்கள் கலந்துரையாடல் செய்யணும் மனசுக்குள்ளே. இது என்ன ஆண்டவரே, எப்படி ஜெபம் பண்ணுறது சொல்லித்தாங்க, எப்படி ஜெபிக்கணும், எங்கே எப்போது ஜெபிக்கணும் சொல்லித்தாங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்ய வல்லமை உள்ளவர். நம்முடைய பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு பெயர், அவர் விண்ணப்பத்தின் ஆவியானவர், அவர் மன்றாட்டின் ஆவியானவர், அவர் ஜெபத்தின் ஆவியானவர். முக்கியமாக உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு ஜெபத்தில் அவர் ரொம்ப உதவிகரமாக இருக்கிறார். புரியுதுங்களா? அந்நிய பாஷை தான் ஜெபத்தில் ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நினச்சிடாதீங்க. அது அவர் கொடுக்கக்கூடிய வரங்களில் ஒன்று. அது சில நேரங்களில் உதவிகரமாக இருக்கலாம். உங்களுடைய சுய ஜெப வேலைக்கு, உங்களுடைய சொந்த பரிசுத்தத்திற்கு அது உபயோகரமாக இருக்கலாம்.
ஆனாலும் அந்நிய பாஷை என்பதற்கு அதீத அழுத்தம் கொடுத்து ஆவியானவரை நம்ம ஒதுக்கி வைத்து விடக்கூடாது. ஆவியானவர் தான், அவர் தான் பல்வேறு வரங்களை கொடுக்குறார். அதனால் ஆவியானவரை நீங்கள் உங்களுடைய சீனியர் பார்ட்னராக, உங்களுடைய முதிர்ந்த அனுபவமிக்க சிஇஓவா நீங்கள் வச்சுக்கணும். அவர் இருக்கிறாரு, அவர்கிட்ட கேட்டுக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு, அவர்கிட்ட கொண்டும் கலந்துரையாடல் பண்ணிக்கலாம், ஆலோசனை கேட்டுக்கலாம். அவர் இருக்கார். உங்கள் கைக்கு தட்டுப்படல, உங்கள் கண்ணுக்கு தெரியலை, ஆனால் எப்பொழுதும் உங்களோடு கூட இருக்கும்படி சத்தியாவியாகிய பரிசுத்தாவியான உங்கள் கூட இருக்கிறார். அவர் சகல சத்தியத்திலும் உங்களை நடத்துகிறவர். அப்போ நீங்கள் கொஞ்சம் கேட்கணுமா இல்லையா? அவர் தான் இருதயங்களை ஆராய்ந்தறிகிறவர். எல்லா விஷயமும் உங்களுக்கு இப்போ தெரியாது. திடீர்னு ஒருத்தர் ஜெபம் பண்ண சொல்கிறாங்க, எல்லாம் தெரியாது, அவருக்கு தான் எல்லாம் தெரியும். கொஞ்சம் உங்கள் கூட அவர் கூட பேசிக்கிடுங்க. கேட்டால் அவர் என்ன சொல்கிறார் அதன்படி செய்யுங்க. கையை வைக்க சொன்னால் வைங்க, வேண்டான்னு சொன்னால் விட்டுருங்க. சும்மா எடுத்து கவுத்தேன்னு செஞ்சிடாதீங்க. அதை கொஞ்சம் யோசிங்க. பாருங்கள், ஜெபம் பண்ணும்போது நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கணும் அப்படின்னா அவரே உருவாக்குவார். சில நேரங்களில் உங்களுக்குள்ள இதை செய், நீ இந்த காரியத்தை செய் அப்படின்னு சொல்லுவார். அப்படி செய்யும்போது உங்களுக்குள்ள ஒரு விடுதலை அவங்களுக்கு உண்டாகிறத பார்ப்பீங்க. உங்கள்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறத பார்க்க முடியும். இயேசுவினுடைய வஸ்திரத்தின் தொங்கலை ஓரத்தை ஒரு பெண் தொட்ட உடனே அவரிடத்துலேருந்து ஒரு வல்லமை புறப்பட்டது. சரியாயிடும். உங்களுக்கே தெரியும், சில நேரங்களில் உங்கள்கிட்ட இருந்து ஒரு வல்லமை புறப்படுகிறது என்று நீங்கள் அனுபவிக்க முடியும். அங்கே சுகம் உண்டாகும். தேவனாகிய கர்த்தர் உங்களிடத்திலிருந்து ஒரு வல்லமை, அவருடைய வல்லமை உங்கள் மூலமாய் புறப்படும்படி செய்வார். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அடுத்து இன்னொரு ஜெபத்தை பற்றி போட்டிருக்கு இல்லையா? எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும், எலியாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் ஜெகோவா இஸ் மை காட். யெகோவா தேவன் என்னுடைய தேவன். அதான் யெகோவா என்னுடையவர் அப்படிங்கிறது தான் அந்த வார்த்தைக்கு அர்த்தம். இன்னொரு வார்த்தையும் இருக்குது, ஜெகோவா இஸ் மை ஸ்ட்ரென்த். ஆண்டவர் என்னுடைய பலனாக இருக்கிறார் அப்படின்னு எலியா அப்படிங்கிறதுக்கு எலைஜா என்ற அர்த்தம் வருகிறது. சரி, இந்த எலியாங்கிற மனுஷன் 4வது மனுஷன். எங்கள் யாக்கோப்பில் பழைய ஏற்பாட்டிலிருந்து குறிப்பிடப்பட்ட 4 பேரில் இவர் 4வது ஆள். இதுக்கு முந்தி யாரை பற்றி சொல்லியிருக்காரு நீங்கள் கவனிச்சிங்கன்னா, ஆபிரகாமை பற்றி சொல்லியிருக்கிறார் 2வது அதிகாரத்தில். ஆபிரகாமை பற்றி 2வது அதிகாரம் 21 நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியையினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டான். ஆபிரகாமை பற்றி பேசியிருக்கிறாரா? 2:25 ராகாப்பை பற்றி பேசியிருக்கிறார். அந்தப்படி ராகாப் என்னும் வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாக அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதி உள்ளவளாக்கப்பட்டாள். 3வது யோபுவை பற்றி பேசியிருக்கிறார். யாக்கோபு 5ஆம் அதிகாரத்தில் 11வது வசனத்தை பாருங்கள். இதோ பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே, யோபின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், கர்த்தருடைய செயலின் முடிவையும் கண்டிருக்கிறீர்கள். கர்த்தர் மிகுந்த உருக்கமும் இரக்கமும் உள்ளவராக இருக்கிறாரே. 3 பேராச்சா? பழைய ஏற்பாட்டிலிருந்து பெயர் சொல்லப்பட்ட 4வது நபர் எலியா. 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷம் 6 மாதம் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. எலியா என்பவன், எலியாங்கிற வார்த்தை புதிய ஏற்பாட்டில் 30 இடங்களில் வரும். அப்படின்னா எவ்வளோ முக்கியமான ஆள் பாருங்கள். 30 தடவை எலியாவினுடைய பெயர் புதிய ஏற்பாட்டில் வந்திருக்குது. சுவிசேஷங்கள் 4, அப்புறம் பல இடங்களில் இப்படி எலியா 30 தடவை. எலியாவை பற்றி நிறைய கதைகள்லாம் நிறையா இருக்குது யூதர்கள் மத்தியில். அவர் பயங்கரமான சூப்பர் ஸ்டார், பெரிய சாதனைகள் செய்து சொந்தக்காரர், நிறையா செய்தவர், அற்புதங்கள் செஞ்சுருக்கிறார். நிறைய கதைகள்லாம் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அவரை சூப்பர்மேன், சூப்பர் ஸ்டார் அப்படின்னு யூதர்கள் மத்தியில் நினச்சிக்கிட்டு இருக்கும்போது யாக்கோப்பு அதே நாட்களில் அவங்க மத்தியில் சொல்கிறாரு, அவர் நம்மை போல சாதாரண மனுஷன்தான்.
அவர் ஒன்றும் சூப்பர் ஸ்டார் இல்லை, அவரை உபயோகிச்ச ஆண்டவர் தான் சூப்பர். அவர் அல்ல. அவர் யாரு? அவர் நம்மை போல சாமானியன், சராசரி மனுஷன். நம்மை போல பாடுள்ளவன் அப்படின்னா நம்மை போல உணர்வுள்ளவன், நம்மை போல யோசிப்பவன், நம்மை போல செயல்படுகிறவன், நம்மை போல சிந்திப்பவன், நம்மை போல தடுமாறுகிறவன். சாமானியன், சாதாரண ஒரு மனுஷன். நம்மை போல பாடுள்ள மனுஷன் அப்படின்னா, இந்த பாடுள்ள மனுஷன் ஒன்று உங்களுக்கு கொஞ்சம் சிரமம் வந்துடும். அது என்னமோ பாடு தெரியலையே, நமக்கு எதுக்கு இந்த பாடு, பேசாமல் படித்தோமா விட்டோமா போனோமான்னு இருக்கட்டும். எலியாயை பாடுபட்டா நமக்கு என்ன? நம்மை போல சராசரியாக யோசிக்கக்கூடியவன், நடக்கக்கூடியவன், தடுமாறுகிறவன், பேசுகிறவன், செயல்படுகிறவன், பலவீனமானவன். அதுதான் எழுதியிருக்கு. அவன் ஒன்றும் சூப்பர் ஸ்டார் இல்லை, அவன் நம்மை போல சாமானியமானவன். இந்த சாமானியமானவன் அப்படிங்கிற வார்த்தைக்கு சிமிலர் பேஷன், நம்மை போல உணர்வுகள் உள்ள மனுஷன் இங்கிலீஷில் வந்திருக்குது. கிரேக்க மொழியில் ஹோமியோ பாத்ஸ், HOMOIOPATHES. இந்த வார்த்தை இந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் 2 இடத்துல வருது. அப்போது உங்களுக்கு தெரியும் பாருங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் ஒரு இடத்துல இந்த கொர்நேலியுனுடைய வீட்டுக்கு பேதுரு போகிறார். அப்படி பேதுரு போன போது 10வது அதிகாரத்திலையா 25வது வசனம், 10:25. பேதுரு உள்ளே பிரவேசிக்கிற போது கொர்நேலியு அவனுக்கு எதிர்கொண்டு போய் அவன் பாதத்தில் விழுந்து பணிந்து கொண்டான். ஐயோ, காலில் விழுறதுக்கு எவ்வளோ பேர் விரும்புகிறாங்கல்ல. காலில் விழணும், நம்ம காலில் எல்லாரும் வந்து விழணும் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேருக்கு ஆசை. காலில் விழுந்தாவது காரியத்தை சாதிச்சிடலாம் அப்படின்னு மனுஷனுக்கு ஆசை. நம்ம காலில் விழணும் அப்படின்னு சொல்லி நிறைய பெரியவங்களுக்கு ஆசை. பேதுரு காலில் ஒருத்தர் வந்து விழுந்துட்டார். இவர் பெரிய கேப்டன் இல்லையா? பேதுரு என்ன சொன்னார்னு பாருங்கள். பேதுரு அவனை தூக்கி எடுத்து கொஞ்சம் கூட நேரம் கொடுக்காம டக்குன்னு அவனை விழுந்த உடனேயே தூக்கி எடுத்து, எழுந்திரும், நானும் ஒரு மனுஷன்தான் என்றான். பார்த்தீங்களா? சொல்லுவாங்களா நான் வெறும் ஒரு மனுஷன்தான் அப்படின்னு சொல்லுவாங்களா? 14வது அதிகாரம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரத்தில் அங்கே ஒருத்தர் சொல்கிறார் பாருங்கள். 15வது வசனத்தில் 15-14 வாசிப்போம். 14 அப்போஸ்தலராகிய பர்னபாவும் பவுலும் அதை கேட்டபொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர்கள் தானே. புரியுதா? உங்களை போல பாடுள்ள சாதாரண மனிதர்கள் தானே. பாடுள்ளங்கிறதுக்கு அப்போ என்ன அர்த்தம்? நீங்கள் ரொம்ப பாடுபட்டு வாசித்துட்டு போயிடாதீங்க, பாடுன்னு விட்டுட்டு போயிடாதீங்க, யோசிக்காமலும் போயிடாதீங்க. பாடுள்ளன்னா என்ன அர்த்தம்? உங்களை மாதிரி நாங்களும் சாதாரண மனிதர்கள். மனுஷரே, ஏன் இப்படி செய்கிறீர்கள்? அது பர்னபாவையும் பவுலையும் சிலர் என்ன நினச்சிட்டாங்கன்னா, இது கடவுள் அவதாரம், பர்னபா யூபித்தர், இவர் மெர்க்குரி அப்படின்னு சொல்லி பூமாலையெல்லாம் வாங்கிட்டு ஓடி வர்றானுங்க. சூடம், சாம்பிராணி, தேங்காய், ஊதுபத்தி, அப்புறம் பழம், வேறு என்ன கிடைக்கும் அவசரத்துக்கு, அம்புட்டையும் தூக்கிட்டு ஓடி வந்துட்டானுங்க. இவர் முன்னாடி தேங்காய் உடைக்கலாம், இவரை கும்பிடலாம் அப்படின்ட்டு. ஐயோ, அவர் கூட்டத்துக்குள்ளே ஓடி சொல்கிறாரு, நாங்கள் சாதாரண பாடுள்ள உங்களை போல மனிதர்கள், சாமானியர்கள் அப்படின்னு சொல்கிறார். எங்களுக்குள்ள ஒரு வல்லமை விளங்குகிறது, அது தேவனுடைய வல்லமை, இயேசுவின் உயிர்த்தெழுந்த வல்லமை அப்படின்னு சொல்கிறார். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன். புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் இப்போ தான் கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், எலியா பயங்கரமான சவால்லாம் விட்டார். ஒரு தேசத்தையே உலுக்குனார். எல்லாரையும் ஒன்று போல கத்த விட்டார் பாருங்க. அவர் எழுப்பாமலே எல்லாரும் நான் சொல்கிறபடியெல்லாம் சொல்லு, கோஷம் போடு அப்படின்னு சொல்லலை. அவங்களா ஒரே நேரத்தில் கத்துனாங்க. எப்படி தெரியுமா? அல்லேலூயான்னு கத்துனாங்க. ஒரு தேசமே அவ்வளோ பேர் சொன்னாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். கோஷம் போட்டுகிட்டே இருந்தாங்க மணிக்கணக்காக, நிப்பாட்டவே இல்லை.
நிப்பாட்டவே இல்லை. இவர் வெட்டி தள்ளி எல்லாத்தையும் முடித்து அப்புறம் தான் நிறுத்துங்கன்னு சொன்ன பிறகு கோஷம் நிப்பாட்டி ராஜாவை போய் பார்த்து சொன்னார், ஒரு பெருமழையின் இரைச்சல் கேட்க போகிறது, ஓடு, சீக்கிரமாக ஓடு, உன் ரதத்தை பூட்டிகிட்டு ஓடுன்னு சொல்லி ராஜாவுக்கு கட்டளையிட்ட பிறகு தான் ஜனங்கள்லாம் ஓட ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் கோஷம் போட்டுகிட்டே இருந்தாங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம். ஒரு தேசமேங்க, ஒரு தேசம். டெல்லியில் ஜந்தர் மந்தருங்கிற பெரிய அந்த மைதானத்தில் கூடி எல்லாரும் அல்லேலியா சொன்னாங்கன்னா லட்சக்கணக்கான பேர் கூடி அல்லேலியா சொன்னால் வானம் அதிர்ற மாதிரி எப்படி இருக்கும்னு யோசித்துக்கிடுங்க, கற்பனை பண்ணிக்கிடுங்க. அதுதான் இன்றைக்கி நடந்துச்சு. இவ்வளோ பெரிய ஒரு மனுஷன், பெரிய எழுப்புதல் நாயகன், பயங்கரமான பெரிய கர்ச்சனையான பேச்சு, எல்லாரையும் சவாலுக்கு இழுத்தாரு. வா, நீயா நானான்னு பார்க்கலாம், உன் தெய்வமா என் தெய்வமானு பார்க்கலாம். அவங்கள போல செய்ய சொன்னார். அவங்க காலையெல்லாம் வெட்டி காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அடி அடி நடித்து கொட்டெல்லாம் உடஞ்சி கோடாங்கியும் உடஞ்சி எல்லாம் போயும். சாமி வரல, பூதம் வரல. நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா வர சொல்லுங்கள், இந்தா போகிறாரு அந்தா போகிறாரு, வாத்தா வர சொல்லுங்க நல்லா கூப்பிட்டு பார்த்தாங்க, வரல. அந்திப்பலி செலுத்துகிற வேளையில் 12 கல்லை எடுத்து தேவன் ஏற்படுத்தின இந்த தேசம், தேவனால் ஒழுங்குபடுத்தப்பட்ட தேசம், தேவனால் கட்டப்பட்ட இந்த தேசம் சீரழிந்து கிடக்கிறது. திரும்ப ஒன்று சேர்த்து 12 கோத்திரத்துக்கு அடையாளமாக அதில் கட்டைகளை அடுக்கி அது மேலே காளையை வெட்டி தண்ணி நிறைய ஊற்றி வாய்க்காலையும் வெட்டி தண்ணியாக நிரப்பி தண்ணி மண்டியிட்டு, ஆண்டவரே நான் உம்முடைய ஊழியக்காரன் என்பதை இப்போ கேட்டறலும் என்று சொல்லி ஜெபித்தது தான். வானத்தில் நக்குன்னு இறங்கி அங்கே இருந்த தண்ணீர் எல்லாவற்றையும் அப்படியே நக்கி எடுத்து கொண்டு போய் விட்டது. மக்கள் அப்போந்தாங்க கோஷம் போட்டாங்க, பெரிய கோஷமாக எழுப்புனாங்க, கர்த்தர் தான் தெய்வம். எவ்வளோ பெரிய மனுஷன், எவ்வளோ பெரிய காரியத்தை செய்தார். அவர் தாங்க விடியலின் நாயகன். ஒரு தனி மனுஷனாக நின்னார், சமூக நீதிக்காக குரல் கொடுத்தார். நாபோத்தில் ஒரு மனுஷன், அங்கே நாபோத்துங்கிற ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டாங்க, சமூக நீதிக்காக போய் நின்று பேசினார். எந்த இடத்துல நீ நாபோத்தை கொலை பண்ணினியோ அதே இடத்துல உன்னுடைய இரத்தத்தை நாய்கள் நக்கும் அப்படின்னு சொன்னார் ராஜாவை பார்த்து. பெரிய மனுஷன். ஆனால் அவர் எவ்வளவோ பயந்துட்டார்ல, எவ்வளவு சோர்ந்து போயிட்டார். தான் கூட இருந்த தன்னுடைய சொந்த வேலைக்காரனை கூட நம்பலை. இவன் எங்கேயோ ரகசியத்தை கசிய விட்டுருவானோன்னு சொல்லி பயந்து அவனை பெயர்சேபாவில் விட்டுட்டு ஓடினார் பாருங்க அடுத்த தேசத்துக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 மைல் தள்ளி போய் ரகசியமாக ஒரு சின்ன சுண்டைக்காய் செடியின் கீழே படுத்துக்கிட்டார். அங்கே படுத்து சும்மா தன்னால் உளர்றார், புலம்புறார். போதும் போதும் ஆண்டவரே, உங்களுக்காக நான் உழைச்சதுக்கு எனக்கு கிடைச்சதுக்கு போதும், எனக்கு இப்படியெல்லாம் சொல்ல, நான் ஒருத்தன் தான் இருந்தேன் அப்படின்லாம் சொல்கிறார். ஆண்டவர் அவரை தேற்றி எடுக்கிறதுக்கு எவ்வளவு பாடுபடுறார் பாருங்கள். பரலோகத்திலிருந்து தூதனை அனுப்பி அவருக்கு சாப்பாடை கொடுத்து அவரை தட்டி உசுப்பி என்னமெல்லாமோ செஞ்சு சின்ன குழந்தை மாதிரி அவர் நடந்துக்கிறார். அப்புறம் நீ எலும்புன்னு சொல்லி நீ நடக்க வேண்டிய தூரம் வெகு தூரம் அப்படின்னு சொல்லி பிறகு 40 நாள் அன்னைக்கு சாப்பிட்டதின் பலத்தில் நடக்கிறார். ஆனால் இந்த சாதாரண மனுஷன் எப்படி ஜெபம் பண்ணாரா? கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்படி தானே போட்டிருக்குது. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். என்னங்க கருத்தாய் ஜெபம் பண்ணுறது? விசுவாசம் உள்ள ஜெபம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் இங்கே நீங்கள் ஜெபம் பண்ணும்போது துன்பப்பட்டால் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு 13வது வசனத்தில். நீங்கள் வேதனையில் ஜெபம் பண்ணுங்க. வேதனையில் ஜெபம் பண்ணுறதுன்னா நம்ம சில நேரங்களில் வேதனையில் யாருமே நம்மளை புரிஞ்சுக்கிட மாட்டாங்க. நம்முடைய வேதனையை ஒரே வழி ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறது தான். இல்லை, உன் வேதனையை நீ போய் மற்றவங்கள்ட்ட சொன்னால் சில நேரம் அவங்களுக்கு சிரிப்பாக வரும், சில நேரம் அவங்களுக்கு இன்னும் சிக்கலாகிடும், சில நேரம் அவங்களுக்கு ஒன்றுமே இதென்ன பெரிய பிரச்சனை அப்படின்னு தெரியும். உங்களை கிண்டல் பண்ணுவாங்க, வேதனைப்படுத்துவாங்க, இன்னும் வேதனைப்படுத்திடுவாங்க. ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். உங்களை நல்லா புரிஞ்சுக்கிற ஒரே ஒரு நல்ல தகப்பன் அவர் தான். உங்கள் உணர்வை நல்லா புரிஞ்சுக்கிடுவார். அவர்கிட்ட போய் உங்கள் உணர்வுகளை கொட்டுங்க.
என்ன வேணாலும் நீங்கள் சொல்லலாம், எதை வேணாலும் சொல்லலாம். யோபுவுக்கு துன்பம் வந்தபோது எங்கே ஓடினார் பார்த்தீங்களா? அவர் போய் நிறைய கொட்டிட்டார். ஆண்டவரே, எதுக்கு என்ன இப்படி வச்சுருக்கீங்க? என் ஜீவனை எடுத்துக்கிடுங்க. ஒரு ஆம்பளை பையன் பிறந்தான் அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு அந்த சொன்ன நாள் சபிக்கப்படுவதாக. நான் ஏன் பிறந்தேன்? பிறக்காமல் எங்கள் அம்மா வயிற்றில் அப்படியே ஒன்றும் இல்லாமல் போயிருந்தா இப்போ நல்லா இருந்திருக்குமே. இப்படியெல்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் ஆண்டவர்கிட்ட தாங்க சொல்ல முடியும், மனுஷங்கிட்ட சொல்ல முடியாதுங்க. 3-4 பேர் வந்தாங்க ஆறுதல் சொல்ல. அவங்களுக்கெல்லாம் ஆறுதல் சொல்ல தெரியலை, கொடுக்கவும் முடியலை. ஆனால் தேவன் அதை புரிஞ்சுக்கிறார் பாருங்கள். அவர்கிட்ட போய் சொல்லும்போது அவர் என்ன அழகாக தேற்றுறாரு, என்ன அழகாக அவருடைய பார்வையை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றி அமைக்கிறாரு. அவர் ஒரு பெரிய படிப்பினை நமக்கு. அப்போ வேதனைகளில் நீங்கள் ஜெபிக்கலாம். ஆனால் இந்த கருத்தாய் ஜெபிக்கிறது அப்படின்னா என்ன? கருத்தாய் ஜெபிப்பது ப்ரேயிங் ஏர்னஸ்ட்லி. ப்ரேயிங் ஏர்னஸ்ட்லி இல்லை அப்படின்னா என்ன? ஃபர்வன்ட் ப்ரேயர், எஃபெக்டிவ் ப்ரேயர் அப்படின்னா என்ன? கொஞ்சம் யோசிங்க. ஜெபம் வழக்கமான வாய்ப்பாடாக மாறிடக்கூடாது. சாப்பாட்டுக்காக ஜெபம் பண்ணுவோம், அது வழக்கமான ஜெபமாக மாறிடும். பிறகு சாப்பாடுன்னு நினைக்கும் போதே தன்னால் வாயில் வந்துடும். பிள்ளைகளுக்கு நம்ம ஜெபம் சொல்லி கொடுப்போம். அப்போ என்ன வந்துடும்? சாப்பிட்ற ஜெபம் பண்ணோன்னே வழக்கமான ஜெபம். அது மனசில் சில நேரம் அவங்க உணர்தல்ல செய்கிறது, சும்மா செய்கிறாங்க. ஃபார்மலான ஒரு ஜெபம் ரிச்சுவலாக மாறிடும். ஆராதனைக்கு வர்றது வழக்கமான ஒரு பழக்கமான ஜெபம் இல்லையா? பழக்கமாக ஜெபம். அப்போது சில சபைகள் இருக்கிறது, அதில் ஜெபங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன. ஜெப புஸ்தகம்னு ஒன்று இருக்குது. அந்த ஜெப புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்ன எழுதப்பட்டிருக்குது? வழக்கமாக எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் எதுக்காக ஜெபம் பண்ணணும், எப்படி ஜெபம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜெப புஸ்தகம். அது எல்லார் கையிலையும் அச்சடித்து கொடுத்துருப்பாங்க. அதில் எழுதியிருக்கும், பரலோகத்தின் பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் வழி தப்பி தெரிந்தோம், எங்களுக்கு சுகமே இல்லை, ஆனாலும் ஆண்டவரே. இது ஒரு வாரம் இல்லை, பிறந்ததுலேருந்து சாகிற வரைக்கும் 80-90 வயசு வரைக்கும் அதே சொல்லிக்கிட்டே இருக்கிறது. என்னைக்கு தான் சுகம் வரும்? ஒரு நாளாவது காலையில் சுகம் வராதா? எங்களுக்கு சுகமே இல்லை ஆண்டவரே, ஆனாலும் இப்படியே எல்லா நாளும் சொல்லிட்டே இருக்கிறதா? பாருங்கள் எப்படி ஜெப புஸ்தகம் நல்ல நோக்கத்துக்கு தான் எழுதி வச்சுருக்காங்க. ஆனால் அது நமக்கு என்ன ஆகிடுது? சொல்லி 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 வாய்ப்பாடாக மாறிடுது. நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் சிறுவனாக இருக்கும்போது இப்படி தாங்க சர்ச்சுக்கு போவேன். அந்த ஜெபம் எனக்கு மனப்பாடமான ஜெபம். சும்மா ஆரம்பிச்சுடுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதா, உடைய நாம பரிசுத்தப்படுவதா, உடைய ராஜ்யம் வருவதா, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூவிலே செய்யப்படுவதாக, அன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாக குற்றம். ஐயோ, படப்படன்னு சொல்லி முடிச்சிருவோம். ஆரம்பிச்சு விட்டா போதும், சொல்லி முடிச்சிருவோம். ஆனால் மனசு அதோட இல்லை. அதுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை. நான் எங்கே மன்னிச்சேன்? சொல்ல படித்து மனப்பாடமாக படித்ததை சொல்கிறேன். வாய்ப்பாட்டு ரிச்சுவலாக போயிட்டுருக்கு. சும்மா அது பழக்கமான பழக்க தோஷமாக அது போயிட்டுருக்கு. கருத்தாய் ஜெபிப்பது அப்படி அல்ல. எப்போதும் போல ஜெபிப்பது அல்ல. அவர் கருத்தாய் ஜெபம் பண்ணார், எஃபெக்டிவாக இருந்தது அந்த ஜெபம். ஃபர்வன்ட் ப்ரேயர் அப்படின்னா என்ன? அந்த ஜெபத்தில் உறுதி இருந்தது, அந்த ஜெபத்தில் உண்மை இருந்துச்சு, அந்த ஜெபத்தில் சத்தியம் இருந்தது, அந்த ஜெபத்தில் தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு ஜெபம் பண்ணுறாரு. இதெல்லாம் செஞ்சுருக்காரு. கருத்தாய் ஜெபம் பண்ணினா பவுல் சொல்லும்போது ஒன்று சொல்கிறாரு, 14வது அதிகாரம் 1 கொரிந்தியரில், இந்த அந்நிய பாஷை அது இதெல்லாம் சொல்லும்போது அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்க, ஆனால் அது நீங்கள் ஒரு சிலராக சேர்ந்து அதை புரிஞ்சிருக்கிறவங்களோட சேர்ந்து அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணுங்கிறார். ஏகோபித்து எல்லாரும் ஆளுக்கு ஒரு விதமாக அந்நிய பாஷை பேசாதீங்க. இந்த அந்நிய பாஷை எல்லாரும் விதவிதமாக ஆளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருந்தீங்கன்னா, திடீர்னு சபைக்குள்ளே நுழையும் போது ஒருத்தர் புதுசாக அவர் உங்களை பற்றி என்ன நினைப்பார்? என்னடா இது எல்லாரும் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இம்புட்டு பேருக்குமா ஒன்றா பைத்தியம் பிடிச்சது அப்படின்னு நினச்சா அவர் பயந்துக்கிட்டு வரல. அதனால் அப்படி செய்யாதீங்க. அவர் தான் சொல்கிறார்,
பேசுகிறீங்களா? ஒருத்தர் பேசுங்க, இன்னொருத்தர் அதுக்கு அர்த்தம் சொல்லட்டும். இல்லை, நீங்கள் அந்நிய பாஷையை குறித்த அறிவுள்ளவர்கள் சிலராக சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. அது ஒன்றும் தப்பில்லை. சிலருக்குள்ளே வச்சுக்கிடுங்க, புரிஞ்சவங்களுக்குள்ளே வச்சுக்கிடுங்க. மைக்கில் நின்றுட்டு அந்நிய பாஷையாக பேசுகிறது பெரிய ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரன்னு காமிக்கிறதுக்கு இவர் செய்கிற பில்டப் இருக்குது. அது நிறையா. இப்போ தான் மேலேருந்து இறங்கி வந்த மாதிரி பரலோகத்திலேருந்து அப்படியே நடந்துக்கிடுவார் மைக்கில் பேசுகிறதுக்கு. இது என்ன விளம்பரம்? 5 பேர் புரியும்படி புரிஞ்ச 5 வார்த்தையை சொல்லு. அதான் பவுல் சொல்கிறார். புரியாத 1000 வார்த்தை பேசி என்னத்துக்கு இப்போ பிரயோஜனம் என்ன? அதனால் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு, நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். நான் ஆவியோடும் ஜெபிப்பேன், கருத்தோடும் ஜெபிப்பேன். ஜெபம் பண்ணுறதுக்கு ஆவியானவர் வேணும். பாட்டு பாடுறதுக்கு, தேவனை ஆராதிப்பதற்கு ஆவியானவருடைய உதவி வேணும். ஆவியினாலும் சத்தியத்தினாலும் தேவனை ஆராதிக்கிறது தான் இன்றைக்குள்ள புதிய ஏற்பாட்டின் ஆராதனை. பழைய ஏற்பாட்டு சம்பிரதாயங்கள்லாம் இல்லை. புதிய ஏற்பாட்டில் வேற. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளலாம், ஆனால் ஆவியோடும் சத்தியத்தோடும் தேவனை ஆராதிக்க வேண்டும். அப்படி வரும்போது இங்கே கருத்தாய் ஜெபிப்பது என்றால் என்ன? கருத்தாய் ஜெபிப்பது என்றால் என்ன? நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. கருத்தாய் ஜெபிப்பது அப்படிங்கும்போது அவர் திடீர்னு வர்றாரு. 17வது அதிகாரம் நீங்கள் திருப்பி பாருங்க. 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் 1 ராஜாக்கள் 17வது அதிகாரத்தில் எலியா வர்றாரு. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியன் ஆகிய எலியா ஆகாப்பை நோக்கி, இப்போ தாங்க எலியாவே வர்றாரு. எலியா எந்த ஊர்க்காரரோ எந்த நாட்டை சேர்ந்தவரோ, அவங்க அப்பா பேர் என்ன, அம்மா பேர் என்ன, சொந்த பந்தம் என்ன, எங்கள் பின்னணியும் எதுவுமே சொல்லலை. எதுவுமே சொல்லியிருக்கா? ஒரு ரெக்கார்டு கூட இல்லவே இல்லை எலியாவை பற்றி. திடீர்னு 17வது அதிகாரத்தில் வர்றாரு. யார் முன்னாடி? ராஜா முன்னாடி. அன்னைக்கு இருந்த ராஜா முன்னாடி. கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான். போச்சா? என்ன உறுதியான வார்த்தை! கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். அவர் மேல் ஆணையிட்டு சொல்லுகிறேன். மழை பெய்யாது 3 வருஷத்துக்கு 6 மாதத்துக்கு மழையும் பெய்யாது, பனியும் பெய்யாது அப்படின்னு சொல்லி எதை அடைச்சி போட்டார்? ஹலோ, எதை அடைச்சார்? வானத்தை அடைத்தார். இது எப்படிங்க கருத்தான ஜெபம்? இது எப்படி கருத்தான ஜெபம்? அவரை பற்றி ஒன்றுமே இல்லை. ஜெபம் பண்ணார், இதுக்கு முன்னாடி கூட சொல்லவே இல்லை. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கிடுங்க, இந்த என்ன கருத்தான ஜெபம்னா, தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜெபிப்பதற்கு தான் பெயர் கருத்தான ஜெபம். தேவனுடைய சித்தத்தை அறிஞ்சு ஜெபிக்கிறார். ஆகாபனுடைய நாட்களில் அவர் புது மதத்தை தயார் பண்ணுறார். இவர் போய் இன்னொரு ராஜாவுடைய மகளை திருமணம் பண்ணிக்கிட்டார், எசபேல். அவன் அங்கேருந்து ஒரு மதத்தை இறக்குமதி பண்ணுறான். அங்கே உள்ள ஒரு சாமி, இது பயங்கரமான சக்தியான சாமி. அங்கேருந்து தீர்க்கதரிசிகளையும் அங்கேருந்து பூசாரிகளையும் இறக்குமதி பண்ணி இஸ்ரவேல் நாட்டுக்குள்ள கர்த்தருடைய பலிபீடங்களை இடித்து ஊழியக்காரங்களை கொலை பண்ணி சபைகளை எல்லாம் இழுத்து மூடி சீல் வச்சுட்டு புது மதத்தை இவன் செய்கிறான். ஒரு புது மதம், அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறான், அறிமுகப்படுத்தி எல்லாரும் அந்த மதத்தில் உள்ள அந்த சாமியை தான் கும்பிடணும் அப்படின்னு சொல்கிறான். அந்த சாமிக்கு பேர் பாகால் சாமி. பாகால் சாமியை கும்பிடு எல்லாரும் அப்படின்னு சொல்லி பாகால் சாமியை கும்பிடுறாங்க. கர்த்தருடைய ஊழியக்காரங்க இல்லை, யாரையும் கண்ணில் பார்க்க முடியாது, பிரசங்கம் கிடையாது, ஆராதனை கிடையாது, ஒன்றும் கிடையாது, பாட்டு பாட முடியாது, வேதவசனத்தை வாசிக்க முடியாது. சட்டம், ராஜ கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இந்த நாட்களில் இந்த மனுஷன் எங்கேயோ கடந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருந்திருப்பார் போல தெரியுதுங்க. சும்மாலாம் வந்து நிற்க முடியாது. ஒரு நாள் திடீர்னு வந்து ராஜா முன்னாடி நிற்கிறாரு. ராஜாவால் வெட்டுறாவனை அப்படின்னு சொல்ல முடியலை. என்ன தைரியம் இவருடைய தைரியம்! ஒரே தனி மனுஷனாக நிற்கிறாரு. இவர் கூட கர்த்தர் இருக்கிறார். இவர் கர்த்தருடைய சிந்தையை அறிஞ்சு ஜெபம் பண்ணுறார். இவர் சொன்னதெல்லாம் வானத்தை அடைக்கிறார்னா கர்த்தருடைய சிந்தையை அறிஞ்சு தான் அடைக்கிறார். என்ன கர்த்தருடைய சிந்தை அப்படி இவருக்கு தெரியும்?
அப்படின்னு நீங்கள் அது எப்படி தெரியும் கர்த்தருடைய சிந்தை? நமக்கு அப்படியெல்லாம் கர்த்தருடைய சிந்தையெல்லாம் தெரிய முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய சிந்தை என்ன என்று இந்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய மனசுக்குள்ளே என்ன கிடக்குதுன்னு இந்த பைபிளில் இருக்குது. அப்போ ஆண்டவருடைய மனசு உங்களுக்கு புரியணும்னா எங்கே படிக்கணும்? பைபிளை படிக்கும். யூடியூப்பில் கிடைக்காது. ஆண்டவருடைய மனசு பைபிளை படித்தா தெரியும். இங்கே நீங்கள் படிக்கும்போது இந்த போன்ற சூழ்நிலையில் கருத்தாக ஜெபம் பண்ணுறதுனா என்ன, பைபிளை படிக்கும்போது உங்களுக்கு தெரியும் கர்த்தருடைய சித்தம் என்னன்னு. பாருங்களேன், இவர் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாரு கருத்தாக ஜெபம் பண்ண? உபாகமத்தின் புஸ்தகம் 7ஆம் இருக்குது. உபாகமும் எடுத்துக்கிடுவோமே. உபாகமம் முதல்ல எடுத்துக்கலாம். எப்படி இவர் கருத்தாக ஜெபம் பண்ணுறாரு? உபாகமம் 28, அதில் உங்களுக்கு தெரியும் நிறைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. 28 12வது வசனத்தை பாருங்கள். 28:12. ஏற்ற காலத்திலே உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷசாலையாகிய வானத்தை திறப்பார். நீ அநேகம் ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய் அப்படின்னு போட்டிருக்கா. இப்போ நீ கர்த்தருக்கு பிரியமில்லாமல் நடந்தால், நான் உனக்கு விதிக்கிற இந்த கட்டளைகளின்படி நீ நடக்காமல் கர்த்தருக்கு விரோதமாக நடந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது சில விஷயங்கள் எல்லாம் அங்கே சொல்லியிருக்கு. என்ன சொல்லியிருக்குன்னா, நீங்கள் நேரே கீழே பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை சொல்லிக்கொண்டே வர்றார். அப்படி வரும்போது நீ மிகுந்த விதை உனக்கு விதைச்சாலும் உனக்கு அது வாய்க்காது அப்படின்னு சொல்கிறார். உன் தேசத்தில் 24வது வசனத்தை பாருங்கள். 23. உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாயிருக்கும். உன் தேசத்து மழையை கர்த்தர் புழுதியும் மண்ணுமாக பெய்ய பண்ணுவார். நீ அழிய மட்டும் அப்படியே வானத்திலிருந்து உன்மேல் இறங்கி வரும். இது எப்போ? நான் உனக்கு விதிக்கிற கட்டளைகளையும் கற்பனைகளையும் நீ கீழ்ப்படியாமல் அந்நிய தேவர்களை வைத்து நீ வழிபடுவாயானால் உன் தலைக்கு மேலே இருக்கக்கூடிய வானம் வெண்கலமாக இருக்கும். நீ மிதிக்கிற பூமி இரும்பாகும். உனக்கு ஏற்ற நேரத்தில் மழை பெய்யாது. உன் எல்லாமே சேதமடையும். உன்னுடைய வெள்ளாமைகள், உன் கையில் பிரயாசங்கள் எல்லாம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ பட்டணத்திலையும் சபிக்கப்பட்டிருப்ப, வெளியிலையும் சபிக்கப்பட்டிருப்ப. நிறைய சாபங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இது இவர் புரிந்து கொண்டார். கருத்தாக ஜெபிக்கிறது அப்படின்னா வேத வசனத்தின்படி தேவனுடைய சிந்தையை அறிந்து ஜெபிப்பது. கருத்தாக ஜெபம் பண்ணார், வானத்தை அடைச்சார். பிறகு ஒரு நாள் என்ன செஞ்சார்? வானத்தை திறந்தார்ல. கருத்தாக ஜெபம் பண்ணுறதுனா என்ன? 18வது அதிகாரம் 1 ராஜாக்கள். அநேக நாள் சென்று 3 வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். இந்த வானத்தை அடைச்சார், வானத்தை திறந்தார்னா அவர் என்னமோ சாவியை கையில் வச்சுக்கிட்டு பந்தாவாக நடந்துக்கிட்டு இருந்தாருன்னு நீங்கள் நினச்சிடக்கூடாது. அவர் நினைக்கும் போது ஒரு நாள் அடைச்சிட்டாரு, அவர் நினச்ச போது ஒரு நாள் திறந்தார். அவர்கிட்ட அபாரமான சக்தி இருந்துச்சு. தப்பு தப்பு தப்பு, அப்படி அல்ல. கர்த்தர் ஒரு நாள் ரகசியமாக எலியாவுக்கு பேசினார். அதான் தற்கு. அநேக நாள் சென்று 3ஆம் வருஷம் ஆகையில் கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி, நான் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடுவேன் என்றார். அப்பொழுது எலியா ஆகாபுக்கு தன்னை காண்பிக்க போனான். பஞ்சமோ வெனில் சமாரியாவில் கொடிதாயிருந்தது. பார்த்தீங்களா? இப்போ இவர் திறக்கிறது எப்படி? கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து சித்தமான வேளையில் அவர் சொன்னதையெல்லாம் சரியாக செய்கிறார். அப்படித்தான் இந்த சவாலுக்கு கூப்பிடுறார். கருத்தாய் ஜெபிப்பது என்றால் தேவ சித்தத்தை அறிந்து ஜெபிப்பது, தேவ சிந்தையை புரிந்து ஜெபிப்பது. சரிதானா? எப்போதும் ஒரே ஜெபம் அல்ல. தேவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக ஜெபிப்பது, தன்னுடைய சொந்த இச்சையை நிறைவேற்றுவதற்காக அல்ல. தான் எவ்வளவு பக்தி உள்ளவர், ஆண்டவர் தான் சொன்னால் கேட்பாருங்கிற விளம்பரத்துக்காக செய்ததல்ல, சொந்த இச்சையை நிறைவேற்றுவதற்காக செய்ததல்ல. நம்ம அநேக நேரங்களில் ஜெபம் பண்ணுறோம் நம்முடைய சொந்த இச்சையை நிறைவேற்றுவதற்காக. ஆண்டவர்கிட்ட நம்ம அவருடைய காலை பிடிச்சி பார்க்குறோம், அவரை பயன்படுத்த பார்க்குறோம். இது ஒரு அரசியல், சுயநலமான ஜெபம். அரசியல் என்பதே சுயநலம் தானே. அம்புட்டோம்
ரோடு போடுவாங்க, வீதி போடுவாங்க, தார் ஊற்றுவாங்க, எல்லாம் செய்வாங்க. பார்த்தா ரொம்ப பயங்கரமாக சமூக சேவை செய்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் எல்லாம் எதுக்கு? கொஞ்சம் சுருட்டுறதுக்கு தான். அதுக்கு தான் எல்லாம் நல்ல காரியமாக செய்கிற மாதிரி எல்லாம் புது புது ப்ராஜெக்ட் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பார். எதுக்கு? அதுதான் அரசியலுங்க. எல்லாருமே எல்லாம் திடீர்னு கூட்டு சேருவாங்க, திடீர்னு பிச்சுக்கிடுவாங்க, திடீர்னு ஒருத்தருக்கு எல்லாமே சுயநலமானது, சுயநலத்துக்காகத்தான். அதுதான் அரசியல். ஒரே வார்த்தையில் சொன்னால் அரசியலை சுயநலம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையில் சுருக்கிடலாம். அதுதான் அரசியல். இது எங்கே வேணாலும் வீட்டுக்குள்ளேயும் கூட சுயநலத்துக்காக விளையாடுவாங்க, அரசியல் செய்வாங்க. அப்பாவும் பிள்ளையும் அரசியல் செய்வாங்க. ஒரே வீட்டுக்குள்ளே, ஒரே இடத்துக்குள்ளே, சபைக்குள்ளே அரசியல் செய்வாங்க. அவனை பிடிச்சி கீழே இழுத்து போட்டு நம்ம எப்படி மேலே போகிறது, வேலை ஸ்தலத்தில் அரசியல் செய்வாங்க. எல்லாம் சுயநலம் தான், எல்லாமே சுயநலம். அப்போ இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஜெபத்தில் சுயநலமாய் நடப்பதல்ல, தேவனுடைய சித்தத்தை அறிந்து ஜனங்களுக்காக எவ்வளோ பெரிய பெருமூச்சு விடுறாரு, எவ்வளோ ஜெபம் பண்ணுறாரு, எவ்வளோ ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு. இல்லை, இதுதான் ஜெபம். ஆண்டவர் சொன்னார், நீ போ சாரிபாத் ஊருக்கு போ, அங்கே போனேன்னா நான் ஒரு பெண்ணை கொண்டு உன்னை போஷிப்பேன், இந்த 3 வருஷம் அங்கே போ அப்படின்னார். அங்கே போனால் அங்கே போகிறார். காகத்தில் அனுப்புவேன்னு சொன்னால் காகத்தை அனுப்புகிறார். சாரிபாத்தில் போய் அங்கே போனா செய்கிறார். கேரித் நதி அன்றையில் போய் உட்காருன்னா அங்கே உட்கார்றார். தேவனுடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற மனுஷன் கருத்தாக ஜெபிக்கிறான். கருத்தான ஜெபம். அப்போது தேவனுடைய வசனத்தின்படி ஜெபிப்பது, தேவனுடைய சிந்தை அறிந்து ஜெபிப்பது, தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்கள் தான் அந்த கருத்தான ஜெபத்தை செய்ய முடியும். எலியா கருத்தாய் ஜெபித்தான், கருத்தாய் ஜெபித்தான். அப்படி கருத்தாக குறிப்பாக கேட்கணும். இல்லை எங்கேயோ சுற்றி வளைச்சி அப்படியே வந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. எங்கே போய் முடிக்கிறது? சிலரை ஜெபிக்க சொன்னால் ஆரம்பிக்கிறது இங்கே தான். ஆனால் திடீர்னு எங்கெல்லாமோ பறந்து போயிட்டே இருப்பாங்க. பிறகு போய் அண்டார்டிகாவில் நிற்பாங்க. அங்கேருந்து திரும்பி வர தெரியாமல் முடிச்சுக்கிட்டு நிற்பாங்க. எப்படி ஆமேன்னு சொல்கிறதுன்னு பெரிய கஷ்டம். இது பெரிய பாடாக இருக்கும். குறிப்பாக ஜெபம் பண்ணுங்க, தெளிவாக ஜெபம் பண்ணுங்க. சுருக்கமாக ஜெபித்தாலும் ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து ஜெபிக்கணும். ஆண்டவருடைய சித்தத்தை அறியாமல் நம்ம ஜெபம் பண்ணால் சில நேரங்களில் ஆண்டவர் நமக்கு ஜெபத்துக்கு பதில் கொடுக்க மாட்டார். நம்ம சில நேரம் ஜெபிக்கிறதே இல்லை, சண்டை பண்ணுறோம், சண்டை போடுறோம், எல்லாம் அடிச்சுக்கிடுறோம், பஞ்சாயத்து பண்ணுறோம், எல்லாம் செய்வோம், ஜெபம் மட்டும் பண்ண மாட்டோம். அங்கே எழுதியிருக்குல்ல, நீங்கள் எல்லாம் பண்ணுவீங்க, பஞ்சாயத்தெல்லாம் அடிக்கடி கூட்டுவீங்க, ஆனால் ஜெபம் மட்டும் பண்ண மாட்டீங்கன்னு சொல்கிறார். பார்த்தீங்களா? யாக்கோப்பு 4வது அதிகாரத்தில், நீங்கள் இச்சித்தும் உங்களுக்கு கிடைக்கவில்லை, நீங்கள் கொலை செய்தும் பொறாமை உள்ளவர்களாக இருந்து அடையக்கூடாமல் போகிறீர்கள், நீங்கள் சண்டையும் யுத்தமும் பண்ணியும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணாமல் இருக்கிறதுனாலேயே உங்களுக்கு சம்பவங்கள் நடப்பதில்லை, சித்திக்கிறதில்லை. ஜெபம் பண்ணுறோமா? ஜெபம் பண்ண மாட்டோம், சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம். வீட்டுக்குள்ளே புருஷங்கிட்ட பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போட்டே இருக்கிறது, பக்கத்து வீட்டில் சண்டை போட்டே இருக்கிறது. ஒன்றால் என்ன பிரயோஜனம்? ஒன்று வெறும் வெத்து வேட்டு ஒன்று வந்து உன்னை கட்டிகிட்டு வந்ததுலேருந்து எனக்கு தரித்திரம் தான், தாலி கட்டினதுலேருந்து எல்லாம் போச்சு. நீ இதை தான் செஞ்சுக்கிட்டே இருக்க, ஜெபம் பண்ணுறியா? ஆண்டவர்கிட்ட பேசுகிறியா உட்காந்து? இது ஏன் ஆண்டவர் இப்படி இருக்குது? இந்த தரித்திரம் நான் தான் ஒரு தரித்திரமாக இருக்கிறேன்னா, இல்லை எதனால தான் இந்த காரணம்? நீங்கள் ஜெபம் பண்ணுறதே இல்லை. அப்படியே ஜெபம் பண்ணாலும் உங்கள் சொந்த ஆசையை நிறைவேற்ற ஜெபம் பண்ணுறீங்க, செய்யாதீங்கன்னு சொல்லியிருக்கு. ஆனால் இங்கே எலியா அப்படி அல்ல, சுயநலத்துக்காக அல்ல, தேசத்துக்காக ஜெபிக்கிறாரு, கண்ணீரோடு ஜெபிக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இன்னும் நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவர் ஜெபம் பண்ணும்போது பெருமழையின் இரைச்சல் கேட்க போகிறதுன்னு சொன்ன உடனே ராஜா ஓடியே போயிட்டார். எதுக்கு? சாப்பிட்றதுக்கு போகிறாருங்க. 1 ராஜாக்கள் 18:42. பின்பு எலியா ஆகாப்பை நோக்கி, நீர் போவும் போஜனம் பண்ணும், பெருமழையின் இரைச்சல் கேட்கப்படுகிறது என்றான். ஆகா போஜனம் பண்ண போனான். எதுக்கு போனார்? இந்த சாப்பாடுறாம எதுக்கு போகிறார்? சாப்பிட போகிறார், சாப்பிட தான் ஓடுறார். ஆனால் நீங்கள் ஒன்று கவனிங்க, பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்து ஒன்றுமில்லை என்றான். நீ இன்னும் 7 தரம் போய் பார் என்றான். 7ஆம் தரம் இவன், இதோ சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம் எழும்புகிறது என்றான். அப்பொழுது அவன், நீ போய் ஆகாப்பை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொன்னான்.
அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டிக்கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். ஆகாப் எங்கே போகிறாரு? மாப்பிள்ளை சாப்பிட போகிறாருங்க. ஆனால் எலியா எங்கே போகிறாரு? அந்த பர்வதத்தில் ஏறி தன்னுடைய குனிஞ்சி தன்னுடைய முழங்கால்குள்ள தன்னுடைய முகம் பதியும்படி ஆண்டவரிடத்தில் பணிவோட கூட கெஞ்ச போகிறார். ஒரு தடவை 2 தடவை இல்லை, 7 தடவை. கருத்தான ஜபம்னா என்ன தெரியுமா? ஃபர்வன்ட் ப்ரேயர்னா என்ன தெரியுமா? உறுதியாக இருப்பது ஜபத்தில். இது தேவனுடைய சித்தம் என்று அறிந்த பிறகு அதில் உறுதியாக இருக்க வேண்டும். உடனே நடக்கும்னு சொல்லிட முடியாது, உடனே நடக்கும்னு சொல்ல முடியாது. ஆண்டவர் உன்னுடைய விசுவாசத்தை பரிசோதிக்கவும் செய்வார். உன் விசுவாசம் உறுதிப்பட வேண்டும். ஆண்டவருடைய சித்தம்னு தெரியுது. ஆண்டவர் மழையை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அவருடைய வாக்கு தத்தத்தை பற்றி கொண்டு விடாப்படியாய் உறுதியாய் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய சித்தம்னு அறிஞ்சா மறுநாளே விடிஞ்சு நமக்கு உடனே எல்லாம் கைக்கு வந்துடும்னு நினைக்கக்கூடாது. இட் டேக்ஸ் டைம். ஆனால் உறுதியாயிரு. உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவருடைய வாக்கு தத்தத்தை பிடித்துக்கொள், அவருடைய வார்த்தையை பற்றிக்கொள். தொடர்ந்து ஜெபம் பண்ணு. தொடர்ந்து திரும்ப திரும்ப ஜெபம் பண்ணுறாரு. 7 தடவை ஜெபம் பண்ணுறாரு ஒரே ஜெபத்தை. ஏன்? பிடிவாதம் இல்லை, தேவ சித்தம் என்னதென்று அறிந்தபடியினால் அதில் உறுதியாக இருக்கிறாரு. ஆண்டவர் மழையை கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. கொடுங்க ஆண்டவரே, மழையை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரத்தில் ஜெபிக்கிறார். அங்கே பார்த்தா ஒரு அறிகுறியும் தெரிய மாட்டேங்குது. ஒரு தடவை அனுப்புகிறாரு, சமுத்திர முகமாக போய் பார், ஏதாவது தெரியுதா? இல்லை, ஒன்றுமே தெரியல. மேகம் தெரியுதான்னு பாரு, இல்லை. 2வது இல்லை, 3வது இல்லை, 4வது இல்லை, இல்லை இல்லை. இப்போ போய் பாரு. பார்க்கும்போது உள்ளங்கை அளவு, மனுஷனுடைய உள்ளங்கை அளவு மேகம் லேசாக தெரியுது. விசுவாசம் அவருக்குள் எழும்புகிறது. யோசிச்சு பாருங்க, கருத்தாய் ஜெபித்தான். கருத்தாய் ஜெப அனாவசியமான விஷயத்தில் பிடிவாதமாக இருக்கிறதில்ல, தர்ணா போராட்டம் நடத்துறதில்ல ஆண்டவர்கிட்ட, சும்மா போராடிக்கிட்டு இருக்கிறதில்ல ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர்கிட்ட ஏன் போராடணும்? நீ ஏன் போராடணும்? ரொம்ப நல்ல தகப்பன், ரொம்ப நல்லவர், ரொம்ப ரொம்ப நல்லவர். அவர்கிட்ட நீ ஏன் போராடணும்? உணர்வுகளோடு போராடு, பேயோட போராடு, பேயின் தந்திரங்களோடு கூட போராடு, விசுவாசத்தை குலைக்கிறதோட போராடு. அதை விட்டுவிட்டு ஆண்டவர்கிட்ட போராட வேண்டாம். கர்த்தர் நல்லவர், சரியாய் செய்வார், சொன்னதை நிறைவேற்றுவார். ஆனால் உன்னுடைய உதவி தேவை அவருக்கு. நீ அவரோட கூட சேர்ந்து உழைக்கணும்னு விரும்புகிறார். அவரோடு கூட சேர்ந்து நீ ஒரு இணை வேலையால் மாறணும்னு விரும்புகிறார், கோவர்க்கர். அதனால தான் ஆத்துமாக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறது கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் சில நேரங்களில் இன்னாருக்காக ஜெபம் பண்ணுன்னு சொன்னால் ஜெபம் பண்ணு, ஜெபம் பண்ணிட்டே இரு. விட்டா அப்படியா ஜெபம் பண்ணு. ஒருவேளை நீ செத்த பிறகு அவங்க மனம் திரும்பிடுவாங்க. அதுவும் ஆனாலும் விடாத, ஜெபம் பண்ணு. கர்த்தர் சொன்னதை செய், அவர் சொன்னதை செய்வார், நிச்சயம் செய்வார். ஆனால் உன்னுடைய உதவி அவரோட கூட கேட்குறார். நீ அவரோடு கூட இணை வேலையாளாக மாறணும்னு விரும்புகிறார். அங்கலாய்க்க உன்னை கூப்பிடுறார். அவரோடு கூட அந்த பாரத்தை சுமக்க உன்னை கூப்பிடுறார். என் கூட என் சுமையை நீ சுமப்பியான்னு கேட்குறாரு. உன் சுமையை என்கிட்ட கொடுத்துரு, என் சுமையை கொஞ்சம் தாங்கிக்கிடுவியா, வாங்கிக்கிடுவியான்னு கேட்குறாரு. சுமப்பியாங்கிறாரு. என் நுகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கும். ஆனால் என் கூட வா, ஏற்றுக்கோ, என் கூட சேர்ந்து இழு, வா, நம்ம சேர்ந்து வேலை செய்வோங்கிறாரு. எவ்வளோ பெரிய ஏக்கம்! ஜெபம் என்பது ஆண்டவரோடு கூட அவருடைய ஏக்கத்தை பங்கிடுவது, அவருடைய பாரத்தை பங்கிடுவது, அவரோடு கூட சேர்ந்து செயல்படுவது, வேலை செய்கிறது. இதன் மூலமாக நம்ம கட்டி எழுப்பலாம். தனிநபர்களை மட்டுமல்ல, குடும்பத்தை மட்டுமல்ல, தேசத்தை கட்டலாம். கருத்தாய் ஜெபிப்பது நம்ம அழகழகான வார்த்தையை போடுவதல்ல, வேத வசனத்தின்படி தேவனுடைய சித்தத்தை அறிந்து தேவனுடைய வாக்குறுதிகளை பற்றி கொண்டு விடாப்பிடியாய் உண்மையோடும் உத்தமத்தோடும் தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டு ஆண்டவரிடத்தில் தொடர்ந்து உறுதியாய் பேசி காரியத்தை கைகூடி வர செய்வது தான் ஜெபம். நம்ம கருத்தாக ஜெபிப்போம், விசுவாசத்தோடு ஜெபிப்போம், சுயநலமாக அல்ல, தேவனுக்கு பிரியமாய் நம்முடைய வாழ்க்கையை காத்து கொண்டு நம்முடைய உறவை ஆண்டவரோடு கூட பலப்படுத்துவோம்.